ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எம்எஸ் ஆஃபீஸ் 2019 எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் குரோம் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டு தான் அது. இதில் போய்ட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அது வரும். கிளிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க, டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவது சாஃப்ட்வேர் என்னென்னா ஆஃபீஸ் கான்ஃபிகரேஷன் டூல். இந்த ஆஃபீஸ் கான்ஃபிகரேஷன் டூல்ஸ் இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆஃபீஸ் கஸ்டமைஸ் டூல் மைக்ரோசாஃப்ட் 365 இது கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு நம்மளுக்கு இப்போ என்ன 32 பிட்டு வேணுமா 64 பிட்டு வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு, நமக்கு மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ 64 பிட்டு தான். ஸோ 64 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ் ஷூட் இதில் போய்ட்டு என்ன வெர்ஷன் வேணும். எனக்கு இப்போ இதில் எல்லா வெர்ஷன் இருக்குது. 365 2021 நம்மளுக்கு இப்போ நான் 19 எப்படின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் 21 எப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2019 இப்போ நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு செலக்ட் பண்ண போகிறோம். இந்த செலக்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் 2000 ப்ரொஃபஷனல் 19 செலக்ட் பண்ணுறேன். இதில் விஷயோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் விஷயோ செலக்ட் பண்ணலாம். எனக்கு வேண்டாம். அதே மாதிரி எம்எஸ் ப்ராஜெக்ட்டும் இதில் இருக்குது. இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஆஃபீஸ் ஷூட்ஸ் 2019 எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் 2019 செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விஷயோ வேணும்னா உங்களுக்கு விஷயோ செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதே மாதிரி எம்எஸ் ப்ராஜெக்ட் அது வேணும்னாலும் நீங்கள் 2019 செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா வேண்டாம், நான் எனக்கு தேவையில்லாதனால எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் போகும். அடிஷ்னல் ப்ராஜெக்ட் அதில் லாங்குவேஜ் பேக் செலக்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் இதில் வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்து என்னென்ன ஆனில் இருக்குது, இந்த ஆனில் இருக்கிறது எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். ஆக்சஸ்ஸு OneDrive வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இதில் இருக்குது. OneDrive டெஸ்க்டாப்பு, அவுட்லுக்கு, பப்ளிஷர், எக்ஸலு, ஸ்கைப்பு, OneNote, PowerPoint, வேர்டு எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு தேவைங்கிற மட்டும் நான் ஆன் பண்ணுறேன். தேவையில்லை எனக்கு வேண்டாம். OneDrive டெஸ்க்டாப் வேண்டாம், பப்ளிஷர் வேண்டாம், OneNote வேண்டாம். எனக்கு ஆக்சலு, அவுட்லுக்கு, PowerPoint, வேர்டு, எக்ஸல் மட்டும் போதும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு யுனைடெட் ஸ்டேட் செலக்ட் பண்ணிடுறேன். அடிஷ்னல் லாங்குவேஜ் நீங்கள் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இது வேர் டு யூ வாண்ட் டு டிப்ளாய் ஆஃபீஸ் ஃப்ரம் அதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. விட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்கிரேடேஷன் இது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அப்டேட்டு தேவை அப்படின்னா ஆன் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி இதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. லைசன்ஸிங் இது வந்து ஜென்யூனு தான். அவங்களே மைக்ரோசாஃப்ட்லேருந்து நமக்கு இந்த வெப்சைட்லேருந்து தராங்க. ஸோ இது கேஎம்எஸ்னே இருக்கட்டும். மேக் வேணுன்னா நீங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி போடணும். ஸோ கேஎம்எஸ் ஆக்டிவேஷனே போட்டு அதில் என்ன கீவர்தோ அப்படியே விட்டுருங்க. ஸோ இது ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் யூசர் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் வந்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஃபினிஷ்ன்னு இருக்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். இதில் நம்ம என்னென்ன பண்ணோம் எல்லாமே இதில் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம், அந்த செலக்ட் பண்ணது எல்லாமே. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீப் கரண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த செலக்ட் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல் நேம் இருக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டாக வந்துட்டு டவுன்லோட் ஃபோல்டருக்கு தான் வரும். ஸோ நான் அது ரெண்டே இந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட்டு டூலும் கான்ஃபிகர் டூலும் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நான் 2 தடவை பண்ணாலும் உங்களுக்கு அப்படி காட்டுது. ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி ரெண்டையும் கட் பண்ணி ஸோ டெஸ்க்டாப்பில் இல்லை சி ட்ரைவில் பெஸ்ட்டு டேரெக்டாக சி ட்ரைவ்லேயே ஓப்பன் பண்ணி நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆஃபீஸ் 2019 அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க.
அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அது 2 டைம் பண்ணனால 1ன்னு வருது. நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அது வந்து கிளிக் ஹியர் அக்செப்ட்னு வரும். கண்டினியூ கொடுங்க. இது எந்த லொக்கேஷனில் நம்ம வச்சுருக்கோம் அந்த ஃபோல்டர் தான், சி தான். சியில் போய்ட்டு இந்த ஆஃபீஸ் 2019 ஃபோல்டர் இருக்கும், கிரியேட் பண்ணோம்ல, அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி சில ஃபைல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், சி டிரைவு ஆஃபீஸ் 2019, இதை காப்பி பண்ணிக்கங்க. ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணிக்கங்க. அதில் வந்துட்டு சிடி ஸ்பேஸு இந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் வரும். நம்ம அந்த ஃபோல்டர் 2019 சி டிரைவில் வச்சுருக்கோம்ல, இந்த லொக்கேஷன் காப்பி பண்ணிக்கங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து இங்கே டைப் பண்ணுங்கள், setup .exe ஸ்பேஸ் ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் போடுங்க, கான்ஃபிக். வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும். அதனால் இந்த முன்னாடியே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கான்ஃபிகர் ஸ்பேஸு இந்த ஃபைல் இருக்குது பாருங்கள், சி டிரைவில் கான்ஃபிகர், இந்த ஃபைல் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அதில் என்ன ஸ்பெல்லிங் பாருங்கள், கான்ஃபிக் GURE கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு .xml. ஸோ இதை வந்து கமாண்ட் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கமாண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த சிஎம்டி அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சிஎம்டின்னு சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நோட் பேடில், இந்த ஃபஸ்ட்டு கமாண்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த இடத்துல Ctrl V கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுவோம். ஸோ ரெண்டாவது கமாண்ட் அகைன் இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா Ctrl V என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டைம் எடுக்கும். நம்ம இப்போ செலக்ட் பண்ணது பாருங்கள், அவுட்லுக்கு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சல். ஸோ வேணும்னா எல்லாமே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையானது மட்டும் நான் வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு தேவையானது மட்டும் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அன்னெசரியாக சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணணும் தான். ஸோ இந்த மாதிரி தான் எம்எஸ் ஆஃபீஸ் 2019. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவேட்டோடு வந்துடும். ஜென்யூன் வெர்ஷனு டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் கிளிக் பண்ணி வேர்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ்வலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2019 வந்துடும். அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதே மாதிரி எக்ஸல் எல்லாமே லோட் ஆகிடும். அவுட்லுக்கு எல்லா சாஃப்ட்வேருமே ரெடி. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.